இப்பொழுது குருக்கள் தங்களுடைய குருத்துவ வாக்குறுதியை புதுப்பிக்கின்றார்கள். குருத்துவ வாக்குறுதிகளின் வழியாக தங்களது பணி குருத்துவத்தின் மேன்மையை, புனிதத்தை இறைவன் முன்னிலையில் உணர்ந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு இறைவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைமக்களை இறைவன் விரும்பும் வழியில் வழிநடத்த இந்த வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அருள் பணியாளர்கள் மட்டும் எழுந்து நிற்கின்றார்கள். ஆயர் கேட்கின்ற முதல் 3 கேள்விகளுக்கு அருட்பணியாளர்கள் மட்டும் விரும்புகிறேன் என பதில் மொழி கூறுகிறார்கள். பின்னர் ஆயர் இறைமக்களிடம் தங்களது அருள் பணியாளர்களுக்காக ஜெபிக்க 2 முறை அழைக்கின்றார். 2 முறையும் இறைமக்கள் அனைவரும் இணைந்து கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும் என கூற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் தமக்கும் தமது பணி குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்பாகவும் புனித இறைமக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன். நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடன் மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி பயிற்றுவிக்கும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன். அன்புமிக்க மக்களே, உங்களின் அருட்பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும். எளியவனாய் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருத்தூது பணிக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லோரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.